ஹலோ குட் ஈவினிங். இன்றைக்கி என்னென்னா கற்பாயூரில் நம்ம மீன் வாங்கினோம்ல, அதை வந்து இன்றைக்கி சமைக்க போகிறேன். மணி வந்து 9:30. பிக் பாஸ் போட்டுட்டாங்க. வேக வேகமாக பண்ணணும். ஒலையும் வச்சுருக்கேன், ஏன்னா சாதம் வந்து தீர்ந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னென்னா மீனோட தலையெல்லாம் தனியாக பிரிச்சுட்டேன். மீனை நல்லா கழுவி எடுத்தாச்சு. தலையெல்லாம் வந்து தனியாக பிரித்து குழம்புக்கும் மற்ற நடுப்பகுதி வால் துண்டை வந்து ஃப்ரைக்கு வந்து மசாலா தடவி வச்சுட்டேன். இது வந்து என்னோட குழம்பு மெத்தட். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். என்னென்னா மிக்ஸி ஜாரில் தக்காளி, வெள்ளைப்பூடு, தேங்காய், மிளகு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிடணும். இந்த அரைக்கும் போதே மிளகா பொடியும் போட்டு ஒரு ஓட்டிடுவேன். அப்புறம் வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதை இதில் ஊற்றிட்டு ஒரு சின்ன கொதி வந்த பின்னாடி புளி கரைச்சி அதில் ஊற்றிடுவேன். தேவையான அளவு புளி ஊற்றிட்டு அந்த குழம்பு வந்து நல்லா கொதித்த பின்னாடி தான் மீன் துண்டை வந்து உள்ளே போடுவேன். நம்மகிட்ட வந்து தலை மட்டும்தான் இருக்குது. ஸோ தலையை மட்டும் உள்ளே போட்டு அடுப்பை வந்து சிம் ஆக்கிடுவேன். அப்போ தான் அந்த மீனுக்குள்ளே வந்து அந்த சாரெல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எத்தனையோ மீன் குழம்பு வச்சு எதுவுமே எனக்கு பிடிக்கல. இந்த மெத்தட் குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தோசைக்கல்லை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை தான் எப்போவுமே. அப்புறம் என்னோடய ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை எல்லாத்துக்குமே ஒரே மிளகா பொடி. குழம்புக்குனாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு மிளகா பொடி. நான் வீட்டில் அரைக்கிற மிளகா பொடி தான், வேறு எதுவுமே போட மாட்டேன். உப்பு அந்த மிளகா பொடி. அதனால தான் உங்களுக்கு வந்து கலர் இவ்வளோ கம்மியாக இருக்குது. பட் டேஸ்ட்டெல்லாம் நல்லாவே இருக்கும். இது எதனாலனா எனக்கு பேக்கெட் படியே பிடிக்காது. அது கல்யாணம் ஆனதுலேருந்தே நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அப்புறம் குழம்பு எல்லாமே கொதிச்சிருச்சு. சூடாக சாதம், சூடாக குழம்பு, சூடாக மீன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டு படுத்தாச்சு. குட் நைட்.